ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரெசிபிஸ் தாங்க. தீபாவளி வந்தாச்சு, அதனால் ஒரு 3 வகையான ஸ்வீட் வந்து எப்படி செய்யலாம், குயிக்காக எப்படி செய்யலாம், ஈஸியான ரெசிபி. எல்லாருமே வந்து நிறைய ஸ்வீட் செய்வீங்க. இது 3மே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட், ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட். வாங்க, தேங்காய் இருந்தாலே போதுங்க, இத்தனை வகையான ஸ்வீட்டையும் உடனே செஞ்சிடலாம். 1 கப் தேங்காயிலேயே நிறைய ஸ்வீட்டெல்லாம் செய்யலாம். அந்த மாதிரி ஸ்வீட் வகைகளை தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாத நிறைய பொருட்கள் கூட தேவையில்லை, ஒரு 3 பொருள் இருந்தாலே போதும் இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் என்னென்னு பார்த்துடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டில் வச்சு செய்கிறது தாங்க. ஒரு பேக்கெட் ப்ரெட் வாங்கிக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சமாக தாங்க எண்ணெய் எடுத்திருக்கேன். யூஸ் பண்ண எண்ணெயே அப்பப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் ப்ரெட் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் ரவுண்டோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. இல்லை ஸ்டார் மாதிரியோ இல்லை எந்த ஷேப் வேணாலும் இந்த ப்ரெட்டை பண்ணிக்கலாம். பட் ரவுண்டாக கட் பண்ண போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குலோப்ஜாம், அந்த பட்டன் குலோப்ஜாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தெரிய வரும். ஸோ இந்த சைஸில் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ப்ரெட், அப்புறம் பார்த்திங்கன்னா சுகர், அதுக்கு அடுத்ததாக தேங்காய், இவ்வளோ தாங்க தேவைப்படும். ரொம்ப ஈஸியானது, குயிக்காகவும் செஞ்சிடலாம். இப்போ ப்ரெட் எல்லாமே இந்த மாதிரி எடுத்துட்டோம் இல்லைங்களா, அந்த ரவுண்டாக எடுத்துறது மீதி லேயர் இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ரெட் எதுவும் வேஸ்ட் ஆகாது. அதையும் வேறு ஒரு ஸ்வீட் நான் அடுத்த டைமில் சொல்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு பொரிச்சுக்குங்க. ஏன்னா நல்லா இருந்ததுன்னா, ஹையில் இருந்ததுன்னா ப்ரௌனாக, ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிடும், இல்லைன்னா தீஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி போட்ட உடனேவே உங்களுக்கு கலர் தெரியும். உடனே இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. நல்ல ப்ரௌன் கலரில் ஆகிட்ட பிறகு, கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிட்ட பிறகு இப்போ நம்ம ப்ரெட்டெல்லாம் எண்ணெய் வடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் இழுக்க தாங்க செய்யும், பட் நீங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ப்ரெட்டுமே கலர் மாறிடுச்சு. நான் இப்போ எடுத்துடுறேன். இதே மாதிரி மீதி ப்ரெட்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் பொரித்து எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ப்ரெட்டில் மட்டும் பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற இடத்துல மட்டும் ஒயிட்டாக இருக்குது, அதை திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. எடுக்கும் போது வடிச்சிடுங்க, இந்த மாதிரி வடித்து எடுத்துருங்க. நான் வந்து ஸ்வீட் ப்ரெட்டில் தாங்க பண்ணியிருக்கேன். வீட் ப்ரெட்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லையா, இதில் வந்து பால் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். அதாவது குலோப்ஜாம் டைப்லேயும் பண்ணலாம். இப்போ இன்னொரு கடாயில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். சுகரில் ஒரு 1/4 கப் அளவு, அதாவது ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. அந்த சர்க்கரையெல்லாம் முழுகிற அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 ஏலக்காய் அளவுக்கு நீங்கள் பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த சுகர் சிரப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ப்ரெட் ரவுண்டை, அது எல்லாமே இந்த டிப் பண்ணிடலாம் இந்த சுகரில். இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம தேங்காயில் வந்து டிப் பண்ண போகிறோம். ஸோ சூப்பராக ஊறி இருக்குங்க. இது வந்து தேங்காய் துருவல் இருக்கும் இல்லைங்களா, பொடி, அது தாங்க. ட்ரையாக கூட உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை இல்லைனா நீங்கள் தேங்காவை வந்து எடுத்து அந்த ப்ரௌனை எடுத்துட்ட பிறகு ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா இந்த டிப்பை பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் நாள் வரைக்கும் ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கும். கோகோனட் பவுடர்ன்ட்டு ஷாப்பில் கிடைக்கும், நீங்கள் அப்படியே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே வரும். ஸோ எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸில் முந்திரி, பிஸ்தா, இதெல்லாம் வந்து நான் பொடியாக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வந்து மேலே வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது பார்க்கும்போது லுக்காகவும் தெரியும், ரொம்ப நீட்டாகவும் தெரியும். ஸோ நம்ம ப்ரெட் ஜாமுன் ரெடி ஆயாச்சு. சூப்பராக இருக்குங்க. இந்த மக்கன் பீடா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இது பார்க்க தெரியும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். 3 பொருள் வச்சு தாங்க, ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். இதுக்கு டைமே எடுக்காது, ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈஸியான ரெசிபியும் கூட. அடுத்த ரெசிபி பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு முடி தேங்காய் இருந்தாலே செஞ்சிடலாங்க. ஈஸியான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி கூட. இதுவும் 3 பொருள் வச்சு தாங்க செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 தேங்காய் எடுத்திருக்கேன் நான். இதை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நோண்டி அந்த ப்ரௌன் கலரை ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் துருவி எடுத்தீங்கனாலும் பரவாயில்ல. நான் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி துருவி எடுத்துக்கிறேன். இந்த ப்ரௌன் இருந்தால் வந்து நம்மளுக்கு ஸ்வீட் வந்து நல்லா வராதுங்க, அதுக்காக தான். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 2வது ரவுண்ட் போட்டு எடுத்துக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே பண்ணிட்ட பிறகு ஒரு கடாயில் என்ன பண்ணணும்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இதுக்கு சீக்கிரம் கெட்டு போகாத இருக்கும். இப்போ நான் துருவி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் உருகின உடனேவே நம்ம வந்து அந்த
பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரௌன் ஆகக்கூடாதுங்க, லைட்டாக உதிரியாக ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணிக்கிங்க. ஹையில் வச்சிங்கன்னா கலர் மாறிடும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கினஸ் போயிட்டு எனக்கு உதிரியாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு காசின பால், திக்கான பாலை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ரவை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. பாதி தேங்காய் பாதி ரவை அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காவை வச்சு தான் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாத இந்த வாய் அச்சரம், அப்புறம் பார்த்திங்கன்னா வயிறில் புண்ணு, இதெல்லாமே இந்த ஸ்வீட் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 ஏலக்காவை நல்லா பிடிச்சி ஆட் பண்ணிக்கோங்க. தோல் வேண்டாம், உள்ளே இருக்க சீடை மட்டும் நல்லா நெசுக்கி ஆட் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கோங்க, இல்லை பொடியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே இதை நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணுங்க, ஏன்னா இது இந்த பபிள்ஸ் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக வேணும்னா இன்னும் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து ப்ரௌன் கலரில் வரும், அவ்வளோதாங்க வித்தியாசம். நீங்கள் அது வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுண்டுற அளவுக்கு நீங்கள் நல்லா இதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஸ்வீட் ரெடி ஆயாச்சு. ஒரு பிளேட்டில் வந்து நான் நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த நெய் அப்ளை பண்ண பிளேட்டில் வந்து நம்ம அந்த ஸ்வீட்டை ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கலாம். இதிலே நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து மேலே வந்து போடுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நெய்யில் வறுத்தோ எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை அப்படியே கூட. இப்போ நான் வந்து பாதியை வந்து பால்கோவா டைப்பில் அப்படியே விட்டுறேன். பாதி பீஸாக கட் பண்ணனாலும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத இந்த ஸ்வீட்டை கிண்டும் போது இன்னும் நல்லா கெட்டியாக வர அளவுக்கு கிண்டினீங்கன்னா நல்லா திக்காக வரும். ரவையை வச்சும் பாதி ரவை பாதி தேங்கான்னு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பீஸாக கட் பண்ணிக்கலாம். டைமண்டோ இல்லை ஸ்கொயர் ஷேப் எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காவும் பாலுன்றதுனால டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தேங்காய் பால் ஸ்வீட் தயாராகியாச்சு. 3 பொருள் தாங்க, ஈஸியான ரெசிபி. அடுத்த ரெசிபியை பார்த்துடலாம். ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா நான் கடலக்கொட்டை ஆட் பண்ணிக்கிறேங்க. வேர்க்கடலை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எள்ளு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் கடலக்கொட்டை மட்டும்தான். ஒரு கப் அளவு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் தோலெல்லாம் எதுவும் ரிமூவ் பண்ணலை, அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. நான் கொஞ்சமான குவான்டிட்டி தாங்க இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா ஒரு 2-3 தேங்காய் மூடியை வச்சு கூட, அதாவது அந்த தேங்காய் பத்திங்களை வச்சு செய்யலாம். இப்போ அதே கப்பில் வந்து வெல்லம் எடுத்துருக்குங்க. இந்த வெல்லத்தோட கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா பாகு வர மாதிரி, அதாவது கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் வர மாதிரி நல்லாவே இதை காய வச்சு எடுத்துக்குங்க. இது பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டிக்கினஸ் வரும்போது நம்ம துருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா தேங்காய், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா சுண்டணும். இந்த மாதிரி சுண்டனப்போ பார்த்தீங்கன்னா ஏலக்காவை ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா எள்ளு ஆட் பண்ணலாம், எது வேணால் ஆட் பண்ணலாம். அடுத்ததான் நான் ஆட் பண்ணியிருக்கிறது நம்ம வறுத்து பொடியாக்கி வச்சுருக்க கடலக்கொட்டை, அதாவது வேர்க்கடலை தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா கெட்டியாக வர அளவுக்கு கிண்டிட்டு ஒரு பிளேட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நான் நெய்யோ எதுவுமே ஆட் பண்ணல. கையில் வேணால் நீங்கள் நெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி உருண்டையாக பண்ணிங்கன்னா இந்த ஸ்வீட்டும் தயாராகிடுங்க. வெறும் தேங்காய் கடலக்கொட்டை ஸ்வீட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த 3 ஸ்வீட் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு ரிசல்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வகைகளோடு சந்திக்கலாம்.